கெனிஷா கொடுத்த எச்சரிக்கை நோட்டீஸ். ஜெயம் ரவி ஆர்த்தி விவகாரத்தில் யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்ட். நடிகர் ஜெயம் ரவி சமீபத்தில் தனது காதல் மனைவி ஆர்த்தியை கடந்த ஆண்டில் பிரிந்த அவர் விவாகரத்து கேட்டு சென்னை முதன்மை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த நிலையில் அந்த வழக்கு விசாரணை இப்போது நடந்து வருகிறது. சமீபத்தில் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்த ஆர்த்தி தனது கணவரிடமிருந்து மாதந்தோறும் 40 லட்சம் ஜீவனாம்சமாக பெற்றுத்தர வேண்டும் என்று கோரியிருக்கிறார். இந்த விஷயத்தில் வருகிற ஜூன் 12ஆம் தேதிக்குள் பதிலளிக்குமாறு நடிகர் ஜெயம் ரவிக்கு கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் நடிகர் ஜெயம் ரவியின் நெருங்கிய தோழி, பாடகி மற்றும் ஹீலராகவும் உள்ள கெனிஷா அதிக அளவில் விமர்சனத்தில் சிக்கி வருகிறார். ஆர்த்தியின் குடும்பத்தை கெடுத்தவர் கெனிஷா, ஜெயம் ரவியை ஆர்த்தியிடமிருந்து பிரித்தவர் என்றெல்லாம் பலரும் இணையத்தில் வசைபாடி வருகின்றனர். சிலர் கொலை மிரட்டலும் விடுத்துள்ளனர். மனைவி மற்றும் மனைவியின் குடும்பம் சார்ந்தவர்கள் மீதான வெறுப்பிலும் அவர்கள் தனக்கு செய்த கொடுமையான செயல்களாலும் தன் மனைவியை விட்டு பிரிவதாக நடிகர் ஜெயம் ரவி அழுத்தம் திருத்தமாக கூறியிருக்கிறார். அதே நேரத்தில் அவருக்கு பிடித்தமான தோழி கெனிஷாவுடன் நெருக்கமாக இருந்து வருகிறார். இதில் கெனிஷாவை முதல் குற்றவாளியாக்கி தனது கணவர் ஜெயம் ரவிக்கும் தனக்கும் பிரிவு ஏற்பட காரணமே 3வது நபராக இடையில் வந்த கெனிஷா தான் என்று ஆர்த்தி குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு பலரும் ஆதரவு தெரிவித்திருந்தனர். இந்த சூழலில் தொடர்ந்து பல விதங்களில் இது போன்ற பழி சொற்களும் இழிவான விமர்சனங்களும் கெனிஷாவிற்கு எதிரான கண்டனங்களும் இணையத்தில் அதிகரித்து வருகின்றது. கொலை மிரட்டல் குறுந்தகவல்களும் வந்துள்ளன. தொடர்ந்து சமூக வலைதளங்களில் கெனிஷா குறித்த புகார்களும் குற்றச்சாட்டும் அதிகரித்துள்ள நிலையில் இதற்கு ஒரு முடிவு கட்டும் விதமாக பாடகி கெனிஷா சட்ட ரீதியான நடவடிக்கையை எடுத்துள்ளார். இது தொடர்பாக லீகல் நோட்டீஸ் ஒன்றையும் இப்பொழுது வெளியிட்டுள்ளார். இது குறித்து பாடகி கெனிஷாவின் சட்ட ஆலோசகர்கள் குழு ஒரு லீகல் நோட்டீஸை சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளனர். அதில் திருமண பிரிவினையை விரும்பும் ஒரு பிரபலத்துடன் தவறான தொடர்பில் இருப்பதாக கூறி கெனிஷா பிரான்சிஸ் இணையத்தில் குறிவைக்கப்படுகிறார். மேலும் அவர் ஆன்லைன் அவதூறு, கற்பழிப்பு மற்றும் கொலை மிரட்டல்கள், பாலியல் துன்புறுத்தல், மார்பிங் செய்யப்பட்ட படங்கள் மற்றும் குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கிறார். இதில் டேகிங், கருத்து தெரிவித்தல், மறுபதிவு செய்தல் மற்றும் தவறான அல்லது தூண்டுதல் உள்ளிட்ட பகிர்தல் ஆகியவையும் அடங்கும். இதற்கு பாரதியா நயாயா சங்கீதா 2023 சட்டம் 75, 351, 356 பிரிவுகளின் கீழும், விதிமீறல்கள் ஐடி 2000 சட்டம் 66E, 67 மற்றும் 67A பிரிவுகளின் கீழும் இதில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவருக்கு அச்சுறுத்தல் அளிக்கும் வகையில் வந்திருக்கும் அனைத்து ஆன்லைன் குறுஞ்செய்திகளும் ஆதாரங்களாக சேர்க்கப்பட்டுள்ளன. இதில் கெனிஷாவுக்கு அச்சுறுத்தல் கொடுக்கும் வகையில் அனுப்பிய குறுஞ்செய்திகள் மற்றும் பதிவுகளை அடுத்த 48 மணி நேரத்திற்குள் சம்பந்தப்பட்டவர்கள் நீக்க வேண்டும். இதற்கு இணங்க தவறுபவர்கள் சேதங்கள், தடை உத்தரவுகள் மற்றும் தள அளவிலான நடவடிக்கைகள் உள்ளிட்ட சிவில் மற்றும் குற்றவியல் நடவடிக்கைகளுக்கு ஆளாக்கப்படுவார்கள். அனைத்து தளங்களில் இருந்தும் அவர்கள் பதிவுகளை உடனடியாக நீக்க வேண்டும் என்று அந்த சட்டப்பூர்வமான எச்சரிக்கை நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்கள் தின சேவல்.